மாதங்கள் இனி தமிழ் மொழிநாட்டில் இந்த 2வது ஞாயிறிலிருந்து சரி அதை சரியாக உறுதிப்படுத்துகிறேன் நான். நன்றி. அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் விருதான வியாழம் பொழுதில் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்களோடையும் பேசாருக்கு உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாதன் என்று தானே பகிர்ந்து என்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே 2ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே சிந்தனை நேரம் பொறிச்சொல் நேற்று விடப்பட்டது. சிந்தனை நேரம் அதனை முன்னித்தபடியே தொடர்ந்து குடும்பங்கோவிலியம் இடம்பெறுகின்றது 9 மணிக்கு தொகுப்பு நவுலாஸ்வனன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து கவிதை நேரம் பகுதி 1 சிவதர்சனி ராகவன் அவர்கள். தொடர்ந்து நவுலாஸ்வனன் அவர்கள் கவிதைகள் குறுகியதாக இருந்தால் எல்லாவற்றையும் நாங்கள் அணைத்துக் கொள்வோம், இல்லாவிட்டால் நிறைவாக கூடுதலாக இருந்தால் பிரித்து செய்து கொள்ளலாம் என்றும் கூறியபடியே சிந்தனை நேரம் பாலமேலு பிள்ளையர்கள். வணக்கம், வாங்க. இனிமையான காலை வணக்கம். நமது அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கு நலமாக உற்சாகமா இருக்கீங்க? நல்லா முச்சா, நீங்களாம் தானே? நலம் உற்சாகத்தோடு இருக்க நன்றி சகோதரி. அப்படியே முதற்கண் இந்த நாளை காண தந்த ரெண்டும் ஜீவனோடு இருக்கின்ற தேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களோட பாமத்தின் அதிபரங்கள் நன்றி சகோதரர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் ஏசப்பா நாமே நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களினாலும் அவரை நீங்கள் தினமும் ஆசீர்வதித்து வருகிறீர்கள் சொல்லிக்கொண்டு தண்டல் நின்று பிறப்பத்தி நேற்று பிள்ளை பாலன் கிறிஸ்தவ இலக்கம் சகோதரி 427 என்று சொல்லிக்கொண்டு கிழமை போட யோவானுக்கு வெளிப்படுத்த விசேஷம் 16ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 8 21 முடியும். புதிய ஏற்பாட்டுல 348வது பக்கம். இயேசுவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷனை தாய்க்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தாய்க்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலும் தங்கள் நாவுகளை கடிந்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் இயேசுவை தூசித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஜைபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாக்கும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவர்கள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள இயேசுவினுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகேதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தார். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது.
பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிசயம் உண்டானதில்லை. சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதியாருடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு இயேசுனுடைய உக்கிரமமான கோபாக்கினை ஆகிய மதுகுண்ட பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீவுகள் அகன்று போயின, பர்வதங்கள் காணாமற்படாமல் போயின. தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமற் போயின. தாழ்ந்து நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷன் மேல் விழுந்தது. அந்த மழையினால் உண்டான வாதையின் நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூசித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதாயிருந்தது. தாழ்ந்து நிறையான பெரிய கண்மழையும் வானத்திலிருந்து மனுஷன் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதையின் நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூசித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதாக இருந்தது. நாளைக்கு சௌரி 17ஆம் அதிகாரம் தொடரும் சொல்லிக்கொண்டு இயேசுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு சொல்றோம். இயேசுராஜனே நேசிக்கிறோம் உம்மையே, இயேசுராஜனே நேசிக்கிறோம் உம்மையே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறோம். நாம் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறோம், உம்மைத்தான் நேசிக்கிறோம். அதிசயமானவரே, ஆறுதல் நாயகரே, அதிசயமானவரே, ஆறுதல் நாயகரே, உம்மைத்தான் நேசிக்கிறோம், நாம் உம்மைத்தான் நேசிக்கிறோம். இயேசுராஜனே நேசிக்கிறோம் உம்மையே, உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். இம்மானுவேலர் நீர்தானே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. இம்மானுவேலர் நீர்தானே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. யோனாவிலும் பெரியவரே, சாலோமோனிலும் பெரியவரே, யோனாவிலும் பெரியவரே, சாலோமோனிலும் பெரியவரே. பாவங்கள் நிவர்த்தி செய்யும் இருபாதாரப்படி நீரே, எங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்யும் இருபாதாரப்படி நீரே, எங்கள் திருபாதாரப்படி நீரே. அன்பான தாவப்படி மீண்டும் இந்த புதிய நாளை கடந்த திருவேலத்தா கொடான கொடி அஞ்சாய்த்தா கடந்த நாட்கள் முழுவதும் தண்ணி மனுவோடு இந்த பாதகத்தை வந்த கிருவைக்காக மீண்டும் அனுப்பி செலுத்துவோம் தாவப்படி. அவங்க மாசி வருங்க ராஜா, குடும்ப தேவைகளை தந்தீங்க, எல்லோரையும் வழிநடத்துங்க, ஆதாரத்துக் கொள்ளுங்க. இதுக்காக நன்றி செலுத்துவோம் தாப்பனே. மற்றும் தாப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, ஒவ்வொரு இடங்களில் இருக்கின்றார்களோ, எல்லா இடங்களிலும் ஒரு சமூகம் கூடவே கோடி ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ, இந்த பிரச்சனைகளோ, இந்த கொள்ளை நோய்களோ ஏற்படாத தாப்பனே, நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைக்கி நீங்கள் பாதுகாப்பாக எடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே தினமும் நீங்கள் பார்த்து வருவதற்காகவும் இந்த நாள் பாதுகாப்பாக எடுத்த போறதற்காகவும் இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை நடத்திருக்கோம் தாப்பனே. மற்றும் தாப்பனே,
அநேக ஆண்டுகளாக தாப்பனே திருமணம் முடித்து குழந்தை இல்லாமல் கண்ணீரோடு கம்பளையோடு வேதனையோடு அவமானங்களோடு வாழ்ந்துட்டவருடைய அற்பங்களை தொடர்பு ஜபிக்கிறேன் ராஜா. அற்பங்களை தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. கடிகளை துடையங்களுக்கான அதுக்கு உண்டாப்பனே இந்த திருமண மன்றத்துக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல வரங்களை கொடுத்து திருமண மன்றத்தை நைக்கி வச்சு நீங்க ஆசீர்வதிக்க ஜபிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. உங்களால் ஆகாத காரியம் கொண்டு தகப்பனே எல்லோருடைய தேவைகளை ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. மற்றும் தகப்பனே அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அணுவினாடியும் உங்களுக்கு ஆணி பாய்ந்த கரம் அனைவரோடும் கூடவே இருந்து பாதுகாப்பாக எடுக்க வேண்டிய ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் ஆசீர்வதித்து பாராட்டு வர்றமைக்கான அனுசரித்து தகப்பனே. மற்றும் தகப்பனே உங்களுக்கு வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் யாராவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களுக்கு பரிசுத்தமுள்ள கல்வாரி இரத்தத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசீர்வதிக்க வேண்டும் தகப்பனே. தகப்பனே பாவத்தின் அதிகார குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வழிநடத்த ஒழிக்க தகப்பன் சொல்லி கொடுத்தவர்கள் நன்றி வணக்கம். மிக்க மிக்க நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ராஜினி அல்பன் சொல்ற வணக்கம். வாணியவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இறைவனின் தாயாகிய புனித மரியாதை நேற்றிய உறவை இயேசுவின் தாயாகிய உறவை வலுப்படுத்துகின்ற ஜனவரி 1ஆம் தேதி அன்னையின் விழாவை கொண்டாடுவோம். காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்துக்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளை ஆக்குமாறு கடவுள் தம் மகனை ஏற்படுத்தியிருந்தார். பெண்ணிடம் பிறந்தவர்கள் வெளிப்பாடு முதலில் நம்மை கிறிஸ்து பிறப்பதற்கு அழைத்து செல்கின்றவர். வார்த்தை மனிதனானார் என்பதின் வழியாக கடவுளின் மகனை இயேசுவிடம் வேண்டுகின்றோம். கிறிஸ்து வழியாக நமக்கு ஏற்புடையவரமாக நாம் பாவம் அறியாத பாவ நிலையை ஏற்கச் செய்கின்றார். நம்மிடம் எல்லா உயிர்களையும் போல மிக சாதாரணமாக பிறந்த குழந்தையாகிய இயேசு மிகவும் எளிமையான இடத்தில் பிறந்தார். அவரை நாம் ஆராதித்தோம். ஜனவரி 1ஆம் தேதி நமது புது ஆண்டு ஆரம்பித்திருக்கின்றது. அதாவது இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஜூபிலி ஆண்டாக அதை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நாமும் அதை நினைவில் கொண்டு நம்மை ஏற்று வாழ்வோமாக. உந்திரு யாழின் நிறைவா பல பந்தரம் நரம்புண்டு என்னையும் அதில் நினைத்திட வேண்டும் இசையரசி. உந்திரு யாழின் நிறைவா பல பந்தரும் நரம்புண்டு சோலையில் மலரணில்லதாரகையுமகுண்டு உன்னரு பேரொளி நடுவினிலே உன்னரு பேரொளி நடுவினிலே ராமன் திரு விளக்கையும் மேற்றிடுவோம் ஏற்றிடுவோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நாளை 1ஆம் தேதி என்று சொன்னீங்க, அது சரியா? நேற்று 1ஆம் தேதி. நேற்று 1ஆம் தேதி என்று சொன்னேன். இல்லை இல்லை, நீங்கள் ஆரம்ப வார்த்தையை சொல்லுங்க. நான் வாரேன். இல்லை லேப்டாப்ல இந்த இதை இண்டையான் இதை எடுத்தேனா அது நின்றுட்டுது. என்ன என்ற வாழ்க்கை சொல்லி கொண்டு போனான். இல்லை இல்லை, நீங்கள் உங்களோட வார்த்தையை சொல்லுங்களேன். 2வது வரி நினைக்கிறேன். இல்லை 1ஆம் தேதி கன்னி மரியாயின் ஆண்டு விழா. அது சரி, நீங்கள் நாளை 1ஆம் தேதின்னு சொன்னீங்களா இல்லையா?
அப்ப அப்படி ஏன்னா நான் நேற்று தான் 1 நாளைன்னு சொன்னனும் தெரியல. நான் சொல்லியிருப்பீங்க, நீங்கள் எழுதித்தானே சொன்னீங்க. இல்ல வாணி, அதுதானே நான் சொன்னேன் எடுத்தேன்னு போயிட்டு அந்த இது நின்றுட்டுது சரி, லேப்டாப். சிந்தனையை கேட்டவர்கள் சொல்லுங்க. சிந்தனையில் இப்போ 1 சொன்னவரன் அவன் பிரச்சனை இல்லை, அதுல பாருங்க நான் தெரியாம அப்படி சொன்னேன் அது இல்லையா. சொன்னீங்க. அப்ப சரி மறந்து சொல்லி ஏனண்டா நேற்று சொல்லாட்டா தான் நாங்கள் கேட்க மாட்டேன் தானே, இந்த கேள்வி வராதானே. அன்னையின் விழாதானே நேற்று, அதுதான் அந்த நேற்று சொன்னீங்க. சரி, நாளை 1 என்று சொன்னீங்க. சொல்லுங்க. அப்போ என்ன சிந்தனை கேட்டுக்கொண்டுருக்குறீங்க எல்லாரும் இதில்? பாலண்டவர்கள் சொல்லுங்க, தாமரக்கா சொல்லுங்க. நீங்கள் மியூட்டில் நிற்கிறீங்க. என்ன பாணி கேட்கல? ராஜினியக்காட சிந்தனை என்ன, எப்படி இருந்தது? கேட்கல வாணி, விளங்கல. ராஜினியக்காட சிந்தனை எப்படி இருந்தது? நான் கேட்கல வாணி, நான் வெளியில போயிட்டு இப்பதான் இல்லையே தான் அவன் சொல்லியிருந்தான். நேற்று இன்று மரியாயின் மாதத்தை மரியாயின் விழாவை கொண்டாடுகிறோம் தான் சொல்லியிருந்தான். 1 எனக்கு நாளை 1 சொல்லியிருந்தவர். அது நான் கவனிக்கிறேன். நிகழ்ச்சியில நான் சொல்லி அதை குறிப்பு இல்லை சொன்ன நீங்கள் சொல்லி இருப்பன சொன்ன நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள பழகு. என்னென்னால் இப்ப நான் அது 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 ஏன் தெரியாம நான் அப்படி சொல்லி இருப்பேன் சில நேரம். கேள்வி ஏன் வந்தேன்னா இப்ப நான் அதை மட்டும்தான் குறிச்சு வச்சேன். நான் நாளை 1 மரியாவின் ஏதோன்னு சொன்னீங்க. அப்ப அதுதான் ചോദിச்சேன். நாளை வராது அது. அப்ப நேற்று யாரு சொல்றாரோன்ட்டு நாளை இல்ல நேற்று இப்ப ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னா அப்ப நாளைன்னு சொன்னேன் சொல்லியிருக்கலாம். நேற்று ராஜினி வந்தீங்க தானே? ராஜினி சந்தனை அந்த நேற்று அந்த மரியாயின் அந்த அதை எடுத்தேன்னா இதுல அதெல்லாம் போயிட்டு சும்மா நினைச்சு இதை பார்த்ததும் சிந்தனையெல்லாம் காத்தோடு கலந்து போச்சு. ஒருத்தரும் கேட்கறீங்களா போய் சிந்தனை வைக்கிற மட்டும் விளங்கல எனக்கு. அப்ப என்ன உள்வாங்குறீங்க இதுல என்னண்டு உண்டு எல்லாரும்? மன்னிப்போட நான் தெரியாம இல்ல மன்னிப்பு தேவையில்லை. எனக்கு அது தெரியாம இருக்கு. சிலவளை நீங்க உண்டைக்கா நாளைக்கான்னு சொல்றீங்க. எனக்கு நேற்றுதான் நான் நினைச்சேன்னா நான் அப்படி சொன்னேன். நாளை 1 அப்படின்னு சொன்னீங்க. அதுல அதுதான் நீங்க எழுத இல்லையா? அவங்க நீங்க எழுத வச்சிருப்பீங்க தானே, பாருங்க ஒரு தரம். இல்ல வாணி எழுதல. நான் அந்த பார்த்து நான் அந்த இது நின்றுட்டுதுடா கண்டு லேப்டாப் நின்றுட்டுது. அதுல கொஞ்சம் மண்டே அந்த வரியை எடுப்போம் 2-3 வசனத்தை என்று பார்த்தா எழுதியும் வைக்கல. அப்ப நான் இடையே மறைக்கலான்னு பார்த்தா சிந்தனைக்குள்ள அது மறைக்கிற சரியில்லை தான். எல்லாம் கணக்கு போட்டு கொஞ்சம் சொல்லி கிள்ளி முடிச்சுட்டேன். சரி, நன்றி நன்றி. அது ஒன்றும் தப்பு இல்லை, நான் கேட்டேன் அவ்வளோதான். இல்ல சில நேரம் அப்படி வந்துட்டு பிடிக்க வேணுமென்றதுக்காக இல்லை. சிலவளை மாறி சொன்னீங்களா? இல்லை நான் மாறி நினைச்சேனாண்டா நாளை 1 சொன்னது அதை மட்டும் நான் ஞாபகத்தில் வச்சுட்டேன். அந்த நேரம் நிறுத்தம்னு பார்த்தேன். சிந்தனை தொடர்புக்குள்ள சொல்லக்கூடாதுன்னு போட்டு விட்டுட்டேன். சரி, பரவாயில்ல, நன்றி. இனிமேல் சிந்தனை இதில் நிற்கிறாக்கட்ட எப்படியும் அவர்கள் கேட்பார். ஞாயிற்றுக்கிழமை மாதிரி இருக்குது. எவ்வளவு கூழ் வாங்குறீங்கன்னு பார்க்கறதுக்கு இல்லை பிரயோசனம் இல்லை தானே. ஒருத்தர் சொல்கிற சிந்தனையை கேட்கலன்னா யாருக்கு சிந்தனையாண்டா? கொஞ்சம் தான் சொல்லியிருக்கணும். நானும் முடிய எனக்கு சொல்லி கொண்டு வரேன். கொஞ்சம் சொன்னா தான் அந்த ஆக்களுக்கும் கேட்கக்கூடியதாக இருக்குமே. நண்டை கொஞ்சம் என்ற வாழை வெளி கொண்டு போயிட்டோம். சரி, சொல்லி சரவாங்க. வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. எப்படி உற்சாகமாக உங்களுடைய பொழுதுகள் எல்லாம் கழிந்ததா? கழிந்தது நேற்று கழிந்தது. இப்போ குளிர், ஃப்ரீசிங், சரியான குளிர் தான் வாணி. ஒரே நடுக்கம் போல இருக்குது. குளிர் தான் சரியான குளிர் போட்டிருந்தாலும் வீட்டில். ஆமாம், அது கடந்தவையாக இருக்கட்டும். புத்தாண்டு மலர்ந்து விட்டது. நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. 1வது நாளை நாங்கள் இன்று நெருங்கியிருக்கிறோம். வாடிக்கையாகவே வந்து போகும் நாட்களை போல் எல்லா நாட்களும் வாடிக்கையாகவே எங்களுக்கு ஆகிவிட்டது. ஆகவே அந்த அந்த நாட்களை நாங்கள் தகுந்த விதமாக கழிப்போம் என்று சொல்லிக்கொண்டு நானும் இன்றைய அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி கொட்டி வணங்கிக் கொண்டு என்னுடைய நற்சிந்தனை தொடர் என்று 1566 என்றும் கூறிக்கொண்டு இன்று நற்செய்திக்கு முன் வாழ்த்துதியாக அல்லேலூயா அல்லேலூயா, பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இந்த நாட்களிலும் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதியது அதிகாரம் 1 திருவசனங்கள் 19 - 28 முடிய.
அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார், நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார், எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும், எனவே உம்மை பற்றி என்ன சொல்கின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கின்றது என்று இறைவாக்கினர் ஏசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கின்றீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கின்றார், அவர் எனக்கு பின் வருபவர், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையிலுள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டு இருந்தார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே வாக்கு புகழ். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, உண்மையே உன் விலை என்ன என்று கேட்கின்றது இன்றைய உலகு. இன்று உண்மையை உலகுக்கு அறிமுகப்படுத்துகின்றார் திருமுழுக்கு யோவான். பொய்மையிலிருந்து உண்மைக்கும், இருளிலிருந்து ஒளிக்கும், சாவிலிருந்து வாழ்விற்கும் மனித இனத்தை அழைத்துச் செல்ல அவனியில் அவதரித்த அண்ணல் இயேசுவை அடையாளம் காட்டியவர்தான் இந்த திருமுழுக்கு யோவான். நாங்கள் எதிர்பார்ப்பவர் நீதாமோ என பரிசேயர் இவரிடம் வினவிய போது, காவலன் காலனை கலற்றும் தகுதி கூட தனக்கு ஏதோ இல்லை என்று தன்னை நிலவாய் சுருக்கி நீதியின் கதிரவனுக்கு வழியை விரித்துவிட்ட மீட்பரின் முன்னோடி இவர். உண்மை தாட்சியில் தன் கடமையாற்றினார். இன்று மானிடரில் பெரும்பாலானோர் தமது உண்மையான தன்மையை மறைத்து தாம் இல்லாத வேறொரு ஆளாக முகமூடி அணிந்து கொண்டு வாழ்கின்றார்கள் என கூறுகின்றனர் உளவியலாளர்கள். இவர்கள் பிறரின் பாராட்டை, அங்கீகரிப்பை பெற துடிப்பவர்கள். திருமுழுக்கு யோவானுக்கு அந்த தேவை இருக்கவில்லை. இவர் தாட்சி உள்ளவராக, எதிர்பார்ப்புகள் எதுவும் அற்றவராக, எளிமையாக இருப்பதில் அவர் நிறைவு கொண்டார். இறையருளில் மகிழ்ந்தார். நாம் வர இருப்பவரின் முன்னோடி, பாலை நிலத்தில் ஒலிக்கும் குரல் என்றார். இன்று இந்த புதிய ஆண்டில் நம்மை அழைப்பது, நம்மை சுற்றி நிகழும் அநீதிகள், அவலங்கள், சுற்றுச்சூழல் மாசுகள், கலாச்சார சீரழிப்புகள், இவற்றை கண்டும் காணாதது போல் வாழ அல்ல, இவற்றை உரக்க அறிவிக்கும் இறைவனின் குரலாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். எரியும் திரி தன்னை மாய்த்து கொண்டு ஒளி வீசி மக்களுக்கு நன்மை பயப்பது போல யோவானும் தான் குறைய வேண்டும், வர இருக்கும் மெசியா வளர வேண்டும் என அறிவிக்கின்றார். நாமும் இதே பாணியை பின்பற்ற அழைக்கப்படுகின்றோம். நம்மை மையப்படுத்தாமல் இயேசுவை மையமாகவும் குறிக்கோளாகவும் நாம் கொண்டால் அவரை நாம் மக்களுக்கு சுட்டிக்காட்ட இயலும். எனவே நாம் நமது யதார்த்த நிலையை ஏற்றுக்கொண்டு பிறரை பெருமையாக பேசுவோம், பிறரை முன்னிலைப்படுத்துவோம், பிறரை பற்றிய நற்குணங்களை எடுத்து வைப்போம். இவ்வாறு செயற்படும் போது நாம் ஒவ்வொருவரும் ஒரு திருமுழுக்கு யோவான், இயேசுவின் முன்னோடி, பாலவனை குரல் போல் மாறுவோம். இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பற்றி நன்கு அறிந்து கொள்ள இயல்பாக நேர்மையாக வாழும் அருளை எங்களுக்கு தாரும் இறைவா என்று வேண்டிக்கொண்டு, அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். என்ன சத்தம்? ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம்.
தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம் இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம் இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் விளைச்சலை தருகின்றோம். பாலை போன்ற எங்கள் மனதில் வறட்சியை தருகின்றோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் விளைச்சலை தருகின்றோம். பாலை போன்ற எங்களின் மனதின் வறட்சியை தருகின்றோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். என்பதை நம்புகிறோம். கதிரவன் ஒளி போல் கடலின் வளம் போல் நிறைகளை தருகின்றோம். இருள் போல் எங்கள் இதயத்தில் இருக்கும் குறைகளை தருகின்றோம். கதிரவன் ஒளி போல் கடலின் வளம் போல் நிறைகளை தருகின்றோம். இருள் போல் எங்கள் இதயத்தில் இருக்கும் குறைகளை தருகின்றோம். நல்லது கொடுத்தால் நல்லது கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். நல்லது கிடைத்தால் நல்லது கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். என்பதை நம்புகிறோம். அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம் இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம் இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை என்று கூறிக்கொண்டு திருமதி வாணிமோகன் உங்களுக்கு இன்று அதிகாலை பொழுது நிறைய வேண்டலை சிந்தனையில் இந்த நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் அன்பாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளும் எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஓங்கி வர வேண்டும் என்று வழங்கிக்கொண்டு இந்த புத்தாண்டை மலர்ந்திருக்கிற புத்தாண்டிலே நாங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்று எழுவோம். எல்லோரும் நோய்கள் நீங்கி நலமாக வாழ்வோம். நோய்களால் பீடிக்கப்பட்டிருப்பவர்கள் எல்லோரும் இந்த ஆண்டு எல்லோரும் உற்சாகமாக முன்வாருங்கள் என்று இந்த நிலையில் அன்பாக வேண்டிக் கொண்டு எல்லோரையும் இணைந்து கொள்ளும் யார் நடத்தினவர்கள் டேவிட் அண்ணா எல்லோரும் ஓடி வாங்க ஓடிவாங்க என்று கேட்டுக்கொண்டு போற மாதிரி தெரிகிறது. ஓடி வாருங்கள் எல்லோரும் என்று கேட்டுக்கொண்டு ஜேம்ஸ் அரசன் அண்ணாவையும் காணவே இந்த வருஷத்துல. அவருக்கு நேரம் இருக்கிற வாணி அவர் கூடுதலா அந்த பாதகம் இல்ல ஆனா கூட அந்த கோயில அந்த இதுகளுக்கு இல்லாம ஒரு நாள் போறவங்க நற்செய்தியாளர்களுக்கு கண்ணு வந்துட்டு போல இருக்கு. நற்செய்தி சொல்றவர்களுக்கு எல்லாம் கண்ணு வந்துட்டு போல இருக்கு. சுத்தி போடும் எல்லாருக்கும். இந்த ஆண்டு எல்லாரும் சுகம் பெற்று நோய் நீங்கி நலமாக வாழ வேண்டும். எல்லோரும் முடிவாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இளைஞர்களுக்கு எல்லோரும் உற்சாகமாக எல்லோரும் மீண்டும் ஆரம்பமாக ஆமுகத்திலே எல்லோரும் இணைந்து கொள்வோம் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி வணக்கம். இடையில குழப்படி செய்தது நான் தான். இந்த சின்ன கீட்டர் எடுக்கணும். என்ன நாளை என்று கேட்டுதா நான் சொன்னது? இல்ல கேட்க இல்ல அப்படித்தான் சொன்னீங்க.
இல்ல ஜனவரி 1 என்று சொன்னேன். நான் இப்ப இதுல ஜனவரி லைஃப்ல இல்லை, நாளை 1 சொன்னீங்க. இல்ல இப்ப நான் இப்ப நீங்க லைஃப்ல போகுதா அமர்த்தி பார்த்தனா ஜனவரி 1 என்று சொல்லி அதான் நான் அப்படி சொன்ன மாதிரி நான் தெரியல. ஜனவரி 1 எதில் கேட்டீங்க? இப்போ போனதை கேட்டீங்களா? இப்ப லைஃப்ல போய்க்கு இன்னும் கொஞ்சம் அமர்த்தி போட்டு கேட்டேன். நான் இல்ல நான் சிலையும் அப்படி சொல்லியிருப்பேன். நான் நேற்று தான் 1 இல்லை அப்ப நீங்கள் நேற்று சொன்னீங்க எழுதி வச்சதை காணையில் நான் எனக்குள்ளே வந்தது சொன்னேன்னு தான் இல்ல சொன்னீங்க. இப்ப இதுல நீங்க அந்த லைஃப்ல நீங்க போனதை அமர்த்தி கேட்டு பார்த்தேன். நான் சொன்னது ஜனவரி என்ன 1 சொன்னேன் சொன்னீங்களா? ஜனவரி என்றுதான் சொன்னேன். ஆனா எனக்கு நான் நேற்று தான் 1 நேற்று 1 நான் யோசிச்சேன், ஏன் 1 விஷயத்தை இன்றைக்கு நீங்க சொல்றீங்க? ஜனவரி 1 மரியாளின் அந்த இத நினைவு நாளை இதன்ட வேண்டாம். இல்லை அதைத்தான் அவர் கேட்குறார். இப்போ நேற்று சொல்லிக்கலாமே, இன்றைக்கே சொல்கிறீங்கன்னா கேட்குறாரு. அது கேட்கவே சரியில்லை. நான் அப்படி சொன்னேன். நான் சரி, நான் ஒரு தரம் கேட்டு பார்க்குறேன். சில வேளை எனக்கு அது நாளை இடமா விளங்கிட்டு ஜனவரியை நீங்கள் பேக்கில் ஆபத்து சொல்கிறது அப்படி வந்துருக்கு. இல்ல அதான் நான் நினைக்கிறேன் தெரியாம. ஏன்னா நான் நேற்று தான் 1 அப்ப என்ன நாளை என்று சொல்லியிருக்க மாட்டேன். நேற்று என்னன்னு சொல்லுறாங்க. ஜனவரி 1 நாளை 1 வித்தியாசம் இருக்குது. ஓகே சரி. அப்போ இடையில கூட அப்படி தந்ததுனா தான் இந்த ஹீட்டர் எடுத்து கொண்டு வரேன். அது மியூட்டில் விடாமல் எடுத்துட்டு தெரியாம கதைக்கு சொல்றது தானே. இப்ப இதுல சும்மா போகுது. நீங்க அந்த போட்டது போனாப்புல இப்ப இதுல சும்மா டெலிஃபோன்ல அப்படி அமைக்கிறது. எனக்கு அந்த இதுல நின்றுடுவானே. எனக்கு அந்த இன்றைக்கு அந்த நேற்று அந்த போப்பாண்டவர் ஜூபிலி ஆண்டு இந்த வருஷம் 25வது ஆண்ட இது அந்த ஜூபிலி ஆண்டா பிரகடனப்படுத்தினவே அந்த இதை நான் பார்த்து வாய்ச்சி கொண்டுட்டு இருந்ததுல அந்த என்னுடைய திடீரென்னு நிற்கிது. அது எனக்கு தான் இங்கேதான் போய் வச்சுனேன். அப்ப அதுல அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்த சொல்ல இதை தடக்கப்படுத்த மாதிரி சொல்லி முடிச்சுட்டு ஜூபிலி இப்போ தானே அது 2-3 வருஷத்துக்கு வெளிப்பட்ட மாதிரி இருக்கு இல்லையா? 25 யூபிலின்னு சொல்றீங்களோ? 2025வது ஆண்டு ஜூபிலி ஆண்டாக பிரகடனப்படுத்திக்கிறேன் பாப்பாண்டவர் இந்த வருஷம். சரி சரி, நான் இங்க பார்க்கல வத்திக்கான் செய்திகள் ஒன்றும் பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலையும் இந்த இதுக்கு இதுல சொல்றோம். எதில் பார்க்க நீங்கள் வத்திக்கான் செய்திகளுக்குள்ள வருமா? ஞாயிற்றுக்கிழமையில டிஆர்டியில காலமையில 8லேருந்து 8:30 போடுவார்கள் வாணி. வத்திக்கான் செய்தி என்று போகும். மற்றது இப்ப இந்த இதுலயும் இப்ப யூடியூப்ல இப்ப எங்களுக்கு அந்த கோழி மேரியன்னு சொல்லி வேற இது முழுக்க இதுதான் அந்த இது பாப்பாண்ட இதுகள் தான் எல்லா இடம் நடக்கிற பூசைகளும் இதுவும் போறது. அப்ப நான் அதுல பூசை இதெல்லாம் இங்கேன்னு பாக்குறது தமக்கு. அப்ப அதெல்லாம் இன்றைக்கு அதையும் பார்த்தேன். ஜூபிலி ஆண்டுல நேற்று அந்த வருஷத்தனும் பார்த்தேன். நேற்றும் பார்த்தேன். அதாவது பெருசா செய்யணும் அந்த எல்லா இடங்களையும் 25ஆம் ஆண்டு அப்படியாத 2025 அது ஜூபிலி ஆண்டா பிரகடனப்படுத்தி வெள்ளி ஜூபிலி. யார் நடிச்சினவர்களும் ஓடோடி வரட்டும். பாவம் அவர் இந்த நேரத்தில் உட்கார்ந்துருப்பார். அவரெல்லாம் அது பெரிய கஷ்டமாக இருக்குது. சரி, டேவிட் அண்ணா ஓடி வாங்க. டேவிட் அண்ணா இப்போ கிட்டத்தட்ட 2-2.5 மாதம் ஆச்சு. சரி வரலாம், என்னையோரிடம் வரலாம். பொதுச்சிந்தனையில் இருப்பின் தரலாம். தாமல் ரக்கா இந்த புது வருஷத்துல இருந்து பொதுச்சிந்தனை தர ஆரம்பிச்சுட்டார். நேற்று புது வருஷத்துக்கு கோயிலுக்கு போனது வரை நான் மற்றும்படி போனது குறைவு. இந்த முறை போனது மிக மகிழ்வாக இருந்தது. இப்ப நான் முந்தி சொல்லுவேன், யாராவது கதைத்தாத்தான் எனக்கு மனதுக்கு ஆறுதலா இருக்கும். ஆனா இன்வெர்டத்துல இருந்து என்ன கோயிலுக்கு போறதும் மன அமைதியை தந்தது. அது தருமண்ட சிந்தனை தான் வந்தது. இப்படி கேட்போமே, கோயிலுக்கு போய் கும்பிடுறது மன அமைதி தருதா, கோயிலுக்குள்ள போய் ஆக்களை கண்டு கதைக்கிறது மன அமைதி தருதா? இல்ல கும்பிடுறது எனக்கு ஆக்களோட கோயிலுக்கு போனா கும்பிடுறது தான் கூட விருப்பம். கும்பிடுறது மற்ற இடங்கள்ல போனா தான் ஆக்களோட சந்தோஷம். இதுக்கு முதல் ஏன் போக மன அமைதி வராதண்டோ? எனக்கு ஏதோ உண்மை யாருடைய கதைச்சு அந்த மனதை ஆற்றினால்தான் அப்படி ஒரு அமைதி கிடைக்கும். அப்ப இப்ப நீங்க இப்ப ஆக்களோட கதைச்சு சொல்றீங்களா, கடவுளோட கும்பிட்டது சொல்றீங்களா? கடவுளோட கும்பிட்டது அமைதியை தந்தது வாங்கி நேற்றைய நாள். அப்ப ஏன் இதுக்கு முதல்லாம் போறது இல்ல? அது தரவில்லை வாங்கி, அது தரவில்லை. மனம் இது வரையில சும்மா நாள்ல போகல, நேற்று போய் தான் வந்தது. என்ன காரணமா இருக்கும்? நான் நினைக்கிறேன் மனதுல சில அந்தரமா இருந்திருக்குமோ என்னமோ தெரியல.
மற்றபடி உண்மையா சொல்றேன் நான் தானே. பார்த்தீங்களா மனம் விட்டு ஆக்களோட கதைச்சாத்தான் இல்லை நீ அந்த ஆறுதல் திரும்ப கேட்குறேன். கோயிலுக்கு இப்போ ஆக்களோட கழிச்சது மனமீதை தந்ததா, நீங்கள் கடவுள்ல கொஞ்ச நேரம் கும்பிட்டது மனமீதை தந்தானா? திரும்ப கேள்வி. கும்பிட்டாதுமா கும்பிட்டாதான் அப்போ ஆக்களோட கழிச்சுன்னு சொன்னீங்க இப்போ? ஆக்களோட கதைக்கிறது இப்ப காலம். அவங்க உருட்ட சிந்தனை கதை இங்க இல்லை இல்லை, தமிழ் அக்கா சொல்றது கேட்குது, விளங்குதானே உங்களுக்கு? அவர் என்ன சொன்னவர்? ஆக்களோட கதைச்சாதான் எனக்கு நிம்மதி உண்டு. கடவுளோட கதைச்சது ஆக்களோட கதைச்சது நிம்மதியா நிம்மதியா? அப்ப இதுக்கு முதல் நீங்க கோயிலுக்கு போற இல்லைன்னு சொல்ற நீங்க. நிம்மதி உண்டு. இந்த வருஷத்துல இருந்து ஒரு புதுமையான ஒரு மன ஆறுதல் தான். அதைத்தான் சொல்ல வந்தேன். ஆனா இதையாக்கலன்னு சொன்னவங்க என் வீட்டுல இருந்து கும்பிட்ட மன அமைதி வராதுன்னு கேட்டவங்கள கொஞ்சம் பேர். ஓ ஓ இல்ல, நானும் கேட்டேன். நான் தான் அதத்தான் கொஞ்சம் பேர் ரெண்டு சொன்னா உலகத்தான வேணும் பிடிச்சிட்டீங்க கேட்டிக்காரி. ஓ நானும் சொல்றேன் தானே. அது ஆனா நேற்று அந்த நாள்ல எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமா இருந்தது. நல்லது நல்லது. நான் சும்மா கேட்டேன். நான் பரவாயில்ல. இல்லை என்னென்றால் உண்மை இல்லை, இப்போ கடவுளை கும்பிட்றதான் இல்லை என்று கோயிலுக்கு போகிறது அதுக்கு தான். அதை விட உண்மை இல்லை, நிறைய பேர் சந்திக்கலாம். இப்போ காணாத கன பேர் எல்லாம் இப்போ நேற்று நானும் புது வருஷத்துக்கு போகிறது சரியான குறைவு. அன்றைக்கு போகிறது ஏன்னா இல்லையன்ற சனமாக இருக்கும் இல்லை கோயில் அப்போ நேற்று மழை காற்று. அப்போ நேற்று சரி ஏதோ போகணும் போல இருந்து போயிட்டோம். ராவி நானும் வேறு காரில் விட்டு நம்ம பார்க் பண்ண இடமில்லை, வேற பாரதம் இல்லை தானே. அப்போ நின்றது ஒரு இடையில இறங்கி தான் போனது. அவ்வளோ க்யூவாக இருந்தது, கார் போயெல்லாம் போச்சு டிராஃபிக். அப்போ இறங்கி போனால் மழை காற்று, அதுக்குள்ளேயும் குட்டையை பிடிச்சோண்டு ஓடி போனால் அங்கே வெளியில் சன நிற்குது, உள்ளே போயலாமல். அந்த தேர் திருவிழாக்கள் உள்ளே போகலாம் இருப்போம், அது போல் திரும்ப அவர்கள் இந்த பக்கம் நீங்கள் வாங்க போகிறாக்கள் இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லி செட்டுப்பெல்லாம் வெளியில் போட்டு ஷூ எல்லாம் தண்ணி அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்துட்டு உள்ளே நகர முடியாது போச்சு கோயிலுக்கு. அதே பெரிய கோயில் அது. ஆனால் அந்த கோயிலுன்றபடியாக கொஞ்சம் நகர முடிஞ்சது. பக்கத்து கோயிலுன்னா இப்போ உள்ளே கோயிலாம் அது. போயிட்டு அப்படியே வந்தது தான். நான் தெரிஞ்சாக்கள் நின்றுப்பினும் அவ்வளோ சனத்துக்குள்ளேங்கல நான் ஒரு பேர் ஹாப்பினியர் சொல்லிட்டு இதான்றது நேற்றோட வித்தியாசமான மனோநிலை என்னத்துக்கு அதை உணர்ந்தேன். அதைத்தான் சொல்ல. இப்போ கும்பிட்டது என்றதை விட நீங்கள் ஆக்களை நிறைய பேர் கண்டிருப்பீங்க, ஹலோ சொல்லிருப்பீங்க, ஹாப்பினியர் சொல்லிருப்பீங்க இல்லையா? இல்லையா? ஆக வதனிங்க மட்டும்தான் கண்டா. மற்ற படிப்பிக்கிற டீச்சர் வேறங்க யாரு நிறைய கதைக்கு இல்லை. நான் ஹலோ சொல்லிட்டு படிப்பிக்கிற டீச்சர். அப்போ அப்படி சந்தோஷமா இருந்தான். கோயில் அடைஞ்சு சந்திச்சு கதைச்சு வர்றது ஒரு குதூகலம் தானே. மற்றபடி தீபாராதனை காட்டுக்கெல்லாம் எனக்கு உண்மை அவ்வளவு இதன்றது நேற்று வித்தியாசமா இருந்தது. அதைத்தான் சொல்ல. நல்லது நல்லது, சந்தோஷம். அப்போ இனி இந்த வருஷம் எல்லாம் தாமரக்கா கோயில் தாமரக்கடை ஆக்கிரம் கோயிலை பூட்டிடுவாங்க போலாம் தெரியுது. இப்போ இந்த வருஷம் முழுதும் தாமரக்கா கோயில் ஆலய தரிசனம் இருக்கு. நேற்று அஞ்சியத்தான் சொன்னேன். சில வேளை நாளைக்கு மாறலாம். இது நேற்றைக்கு வந்த சிந்தனையை இந்த சொன்னேன். சரி, கோயில போற நல்ல விஷயம் தானே. போய் நாங்கள் போனோமா கும்பிட்டோமா வந்தோமான்ட்டு இருந்துட்டா பிரச்சனை முடிச்சு. உண்மைதான். அதுக்குள்ள நான் போய் நானும் தீபாராதனை உள்ள போய் செய்யணும்னு சொன்னாதானே அங்கே பிரச்சனை படிக்குது. சரி, நன்றி. நான் குலவதி செல்லத்தோணர் வாங்க எப்படி போச்சு எல்லாமே வந்த விஷயத்தெல்லாம் போயிட்டு புது வருட வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்க சொன்ன மாதிரி நான் நேற்று தினம் கோயிலுக்கு போகவில்லை. வீட்டுல போண்டு ஆயத்தம் பண்ணா வீட்டு ஆக்கள் விடுறா போல நின்றுட்டேன். இந்த மகனவ வந்துச்சினம். ஓகே, பேரனோட நின்றீங்க. போயிட்டாங்களோ நிக்கிறாங்களோ? போயிட்டோம், நிக்கிறேன் இல்லை. இப்ப இன்றைக்கு வேலை அவருக்கு, அதானோ வந்துட்டு போயிட்டுனா. ஆனா அண்டைய கொண்டு வந்து பிள்ளைய விட்டுட்டு போனவே அப்ப அதுல நின்ன போயிட்டது. பகல் முழுக்க விடிய 7 இருந்து 10 மணி மட்டும் நின்றவன். ஓகே.
இப்ப மில்டங்கீஸுக்கு மாறிட்டு நம்பானு உள்ளவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு பல வீடு. என்ன காரணம்டா இப்ப இப்ப இந்த அவருக்கு வேலை வந்து வீட்டுல இருந்து செய்யக்கூடியதா இருந்தது, இங்க இருந்து மாறிக்க. இப்ப வந்து ஏப்ரல்ல இருந்து கட்டாய வேலைக்கு போகணும். போகணுமா? நேமான இப்ப அப்படித்தானே. அப்ப திடீரென்று அதை சொன்னா போல அங்க இருந்து அவர் வேலைக்கு வர கிட்டத்தட்ட 3.5-4 மணித்தியாலம் டிரைவ். அது வேஸ்ட். அப்ப அப்படி போயிருக்க அவங்களும் நம்பாங்கல்ல, இப்ப இவர் வேலைக்கு வேற அப்ப அவங்க சொல்லிட்டாங்க, நீ கிட்டடியா இருந்தா தான் வேலை உனக்கு தொடர்ந்து எது நீ முடிவு செய்து கொண்டு. அப்ப அதுக்கு பிறகு பார்த்தா அங்க வேலை தேடிக்கணும், அது அவருக்கு நல்ல வேலை கிடைக்கல. இருக்கிற வேலையை விட்டா கூடாத வேலை செய்ய விருப்பம் இல்லாம இருந்திருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தா ஒன்றும் செய்ய வழி இல்லை. சரி, இடத்தை மாறி திடீரென்று தான் அது அவசரமா மில்டங்கீஸுக்கு வந்து இப்ப அங்க இருந்து ஒரு 3/4 மணித்தியாலம் 1 மணித்தியாலத்துக்குள்ளதான். அப்ப அப்படி அட்ரஸ் கொடுத்தா பிறகு ஓகே பண்ணிட்டாங்க. வந்தவங்க இப்ப உங்களோட பக்கம் வந்துருக்கலாம் தானே, திரும்ப அங்கே ஓடியாச்சு. அதான் வேண்ட விருப்பம் உங்களை கேட்டா செய்யணும் இல்ல. மில்டன் சொன்னா உங்களோட இடத்துல இருந்தா எவ்வளவு நேரம்? அதுவும் 1.5 மணி நேரம் எடுக்கும் என்ன? இல்ல அங்க வேலைக்கும் எங்களுக்கும் ஒரே அளவு தூரம் தான். 1 மணி நேரமா? 1 மணித்தியாலத்துக்குள்ள. பரவாயில்ல, அப்படி அடிக்கடி போகலாம். இப்ப அதெல்லாம் பிள்ளைய கொண்டு வந்து வச்சுட்டு அப்ப வீடு மாறினது சாமான் இந்த வீடு கிளீன் பண்ணி கொடுக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் ஓட்டம். அதை விட அவருக்கு ஒரே டிரைவிங் தானே இருக்குது. இதால் வேலையும் பார்த்து இதையும் பாக்குறேன்டா. ஏதாவது நாங்க சொல்லல, ஏதாண்டா அவைக்கு தெரிய தானே வேணும், குழந்தை பிள்ளை இல்ல தானே. அப்ப அதுக்குள்ள அவருக்கும் காய்ச்சலும் வந்துட்டது. அப்ப என்னாலும் போக முடியாம போச்சுது இங்க இருந்து. அப்ப இப்ப இந்த எல்லாம் செய்து போட்டா அப்ப பிள்ளைய மாத்திரம் கொண்டாந்து விடுறாண்டு விட்டவே அவன் இங்க எங்களோட நிக்கிறான்ட பெரிய சந்தோஷம். நின்றுட்டத பேர்ந்து அந்த இரவு வந்து தாய் வந்து கூட்டி வந்த உடனே அந்த மாறிட்டுது டப்பண்டு பேருந்து தாயை விட்டு அறக்கவே. நேற்று வந்த பேசாம ஓடி தெரிஞ்சு வேண்டாங்க மாமியார் விட்ட போய் அவையோட நின்று கொண்டு அவைக்கு வாய் காட்டி கொண்டு ஜாக்கெட் எல்லாம் போட மாட்டேன்ட்டு கத்திக்குள்ளாரித்தான் போனேரா. நேற்று வந்த கோயிலுக்கும் போயிட்டு இஞ்சால வந்துட்டு போனவன், வேறு ஆக்களும் வந்துட்டு போனவன். அப்படியே வீட்டுல உடம்பு கொஞ்சம் வேதாவன். ஆனா நான் இரவு 12 மணி இது வருஷம் பிறக்க கோயில்ல தான் நின்றேன். அது சரி, ஓகே தானே. சரியான சனக்குறைவு. போய்க்கே அபிஷேகம் நடந்தது. ஆக நாங்கள் 2 பேரும் இன்னும் ஒரு 2 பேரும் ஐயரவையும் தான். எல்லா சுவாமிக்கும் அபிஷேகம் நடந்தது. நல்ல அமைதியா சுவாமி பார்த்து சேர்ந்து பூசைக்கு ஒரு 10-15 பேருக்குள்ளதான் எல்லாம் வந்து. அது எனக்கு தெரியும், எல்லா கோயில்லையும் நெரிசலோட பூசை செய்தானே. இது நல்ல வடிவா அபிஷேகம் பூசை எல்லாம் பார்த்துட்டு அர்ச்சனை இதெல்லாம் செய்து கொண்டு வீட்டை வந்து வீட்டுக்கு திருப்புற இதுல வந்து எங்களை இடையில ஒரு போலீஸ் மற்ற சிஐடி கார் ஒன்று விலத்தினது அவசரமா எமர்ஜென்சி போட்டு. அப்ப வேந்து நாங்க வீட்டை வரோம், எங்கட வீட்டை ஒழுங்காக்க திருப்பி இல்லாம போச்சு. திருப்பா வந்தோன்னா திருப்பாத உள்ளுக்கு வெளியில ரோட்டில் நில்லண்டு பேருந்து அதுலயும் ஒரு 15 நிமிஷம் நின்றோம். 4-5 காரை பிடிச்சு உண்டு அடிபட்டுறது. மற்றது சும்மா கார்கள் எல்லாம் மாக்கல்லாம் பிடிச்சு அவன் ஏதோ இதண்டு ஒன்றுந்தான் பேருந்து நின்று பார்த்துட்டு இவர்கிட்ட சொன்னேன், போய் சொல்லுங்க பிடிக்க வேலைக்கு போகணும், நான் போகணுமெண்டு இதுக்குள்ள பக்கத்துல தானே என்று சொல்லி அதுக்கு பிறகு பேருந்து அவன் காரை எடுத்து போட்டு எங்களை போண்டு விட்டான். இந்த விடிய வந்த 3-3:30 தான் படுத்தது. அப்ப நேற்று விடிய உங்களோட இது கேட்கறதும் அந்த நித்திர கொள்றதுமே விடிய பிறம் கேட்டு கொண்டு படுத்திருந்துட்டு எந்த உடம்பை போவோம்னு பார்த்துட்டு பேருந்து சரி இதோடையே போட்டுது பயணம். ஏதோ உள்ளது எல்லாம் ஒரே மாதிரி தான். அதையும் இந்த நிகழ்ச்சிகள் ஃப்ளைட் விழுந்த அது இது ஒன்றும் இதுகளை கேட்க ஒரு மனதுக்கு ஒரு
வித்தியாசமான வருஷமா வருதோ இந்த வருஷம்ன்றதோ ஒரு நினைவா இருக்கு எனக்கு. சரியா ஒரு சொல்ல சொல்லிட்டு குடும்பங்களுக்குள்ள சொல்லுவோம். எல்லாரும் ஓடாதீங்க, நில்லுங்க. நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம் மாணி. நான் இப்ப அந்த உங்களுக்கு அந்த சட்ட இதுதான் வருவீங்கன்னா நான் கொஞ்சம் இப்படி கேட்டு வந்துட்டு நிப்பாட்டிடுவேன். சரி சரி, ஓகே, நன்றி. எனக்கு வாணி இந்த வருடம் மிகவும் அமைதியாக பிறந்தது, மகிழ்வாக இருந்தது. நேற்று காலையில ஃப்ரெண்ட்ஸ் பூசைக்கு தான் போயிருந்தோம். தமிழ் பூசை இருந்தது, நாங்க போகையில ஃப்ரெண்ட் பூசை போயிருந்தோம். அமைதியான பூசை, ஆடம்பரம் இல்லாம இருந்தது. மனம் விட்டு கடவுளோட பேசக்கூடியதாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. வீட்டுக்கு வந்தோம், மகன் வந்திருந்தார். ரோஸ் எல்லாம் செய்து கொண்டு கேக் எல்லாம் செய்து கொண்டு வந்திருந்தோம். நாங்கள் சமைச்சு வச்சிருந்தேன், எல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம். காலையில் வந்து இரவு ஒரு 6:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போனார். அவருக்கு போனாரு. அந்த நாள் முழுக்க எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது, கவிழ்ந்தது. மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். சூப்பர் 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 சூப்பர், அதான் நல்லது. வாழ்த்துக்கள், முதலாவது வாழ்த்துக்கள் கிடைத்தது உங்களிடம். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி நன்றி. உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது. பிறகுதான் எல்லாத்தையும் வாழ்த்துக்களும் பிறகுதான் எனக்கு வந்து சட்டியா 12 மணிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நன்றி நன்றி. ஒரு நாள் இறுகிய மனதோட இருந்தோம். இப்ப கொஞ்சம் இலகுன மனதோட. ஆமாம் ஆமாம், வர வர அப்படித்தான். எல்லாம் நன்றி. சந்தோஷமாக இருந்தது.